Law Admission 2026 apply start ஆயிடுச்சு நண்பர்களே. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம 5 year LLB படிக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ் வீடியோல இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம் செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப் வியூவர்ஸ். தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த லா காலேஜ்ல எப்படி இடம் பிடிக்கிறதுங்கிறத பத்தின இந்த முழுமையான விளக்கப்பதிவிற்கு உங்க எல்லாரையும் ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம TNALU அட்மிஷன் பத்தி A to Z முழுமையா பார்க்க போறோம். பொதுவா காலேஜ் அட்மிஷன் டைம் வந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி ஒரு சின்ன டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆனா கவலையே வேண்டாம், உங்க லா கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கான இந்த கம்ப்ளீட் ரோட் மேப் மொத்த ப்ராசஸையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வச்சிடும். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கான ஒரு சூப்பர் அப்டேட், ஒரு பெரிய நிம்மதி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த TNDLU அட்மிஷனுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. ஆமாங்க, நுழைவுத் தேர்வே இல்ல. இது முழுக்க முழுக்க உங்க மார்க்ஸ் அடிப்படையில் நடக்கிற மெரிட் பேஸ்டு சிஸ்டம் மட்டும்தான். இந்த விளக்கப்பதிவுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன ஓவர்வியூ, முக்கியமான தேதிகள், எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்ளிகேஷன் ப்ராசஸ், அப்புறம் ரேங்க் லிஸ்ட் எப்படி வருங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல TNDUL அட்மிஷன் 2026 பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தாங்க நம்ம ஸ்டேட்ல இருக்கிற பல காலேஜஸ்க்கு அட்மிஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க டாப் காலேஜான ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது SOL சேர நினைச்சாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் லா காலேஜஸ் இல்லைன்னா அஃபிலியேட்டட் பிரைவேட் காலேஜஸ், இதுவா இருந்தாலும் அட்மிஷன் இந்த ஒரே ஒரு ஆன்லைன் சிஸ்டம் வழியா மட்டும்தான் நடக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான செக்ஷன், நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேதிகள். உங்க கேலண்டரை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. குறிப்பா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 5 year இன்டகிரேட்டட் LLB கோர்ஸ்க்கான டைம்லைன் இதுதான். மே 14ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும். மே 18ல இருந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும். அதனால ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிட்டு 3 வருஷம் LLB படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான டைம்லைன் கொஞ்சம் மாறும். ஜூன் 2வது வாரத்துல அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். ஜூலை கடைசி வாரம் வரைக்கும் டைம் இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதும் ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். 3வது பகுதி, இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 படிப்புகளுக்குமே எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்டும், அதாவது அதிகபட்ச வயது வரமும் கிடையவே கிடையாது. 5 years LLBக்கு நீங்க 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பாஸ் பண்ணிருக்கணும். அதுவே 3 years LLBக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா போதும். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. நீங்க SOL காலேஜ்ல 5 years LLB சேரணும்னா நீங்க ஜெனரல் அல்லது OBC கேட்டகரியா இருந்தா மினிமம் 70% மார்க்ஸ் தேவை. SC/ST பிரிவினருக்கு 60% தேவைப்படும். ஆனா அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல சேர்றதுக்கு ஜெனரல் மற்றும் OBCக்கு 45% மார்க்கும் SC/STக்கு 40% மார்க்கும் எடுத்திருந்தாலே போதுமானது. ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. நீங்க SOLல BCA LLB அல்லது BCom LLB சேர விரும்புறீங்கன்னா 12ஆம் வகுப்புல நீங்க கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது காமர்ஸ் படிச்சிருக்கணும். இது மேண்டேட்டரி. அதனால இத கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4வது பகுதி, அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப் குடும்பத்தை சேர்ந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க 10th and 12th மார்க் ஷீட்ஸ், TC, அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பழைய கார்டு டைப்பா இல்லாம புது ஆன்லைன் சர்டிஃபிகேட்டா இருக்கணும். இது போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் உங்க சிக்னேச்சரையும் ரெடியா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். 12th ரிசல்ட் வந்த உடனே ஒரிஜினல் மார்க் ஷீட் கையில இருக்காதே, அப்புறம் எப்படி அப்ளை பண்றதுன்னு டென்ஷன் ஆவீங்க. கூல், இன்டர்நெட்ல வந்த ரிசல்ட் காப்பியை பிரிண்ட் எடுத்து உங்க ஸ்கூல் HM கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினாலே போதும். அதை வச்சே நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். 5வது பகுதி, இப்போ ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ பார்ப்போம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. முதல்ல tndalu.ac.in வெப்சைட்டுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி என்ன கோர்ஸ்னு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ரெடியா வச்சிருக்க ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது SOELக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 1000 ரூபாயும் SC/ST கேட்டகரிக்கு 500 ரூபாயும் ஃபீஸ் பே பண்ணணும். அதுவே நீங்க அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஜெனரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய், SC/STக்கு வெறும் 250 ரூபாய் தான். இதை நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் பே பண்ண முடியும். DDO இல்ல சலானோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 6வது மற்றும் கடைசி பகுதி, ரேங்க் லிஸ்ட் மற்றும் கவுன்சிலிங். எல்லாம் முடிஞ்சதும் உங்க மார்க்ஸ் அப்புறம் ரிசர்வேஷன் அடிப்படையில யூனிவர்சிட்டி ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல உங்க பேர் வந்ததும் நீங்க கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்.
உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கான சீட் கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த அட்மிஷன் ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். செல்வ பாலாஜி இன்ஃபோஹப் குடும்பத்தினருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த வருஷம் TNWல உங்க லா காலேஜ் சீட்டை கன்ஃபார்ம் பண்ண நீங்க ரெடியா? உடனே வேலையை ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.